சமீபத்திய விமர்சனங்களின் அடிப்படையில் அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி 2025 தமிழ் திரைப்படத்தை பற்றிய கருத்துகள் இதோ. பொதுவான அபிப்பிராயங்கள். திரைப்படம் முதன்மையாக மாஸ் பொழுதுபோக்கு மற்றும் அஜித்குமார் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக பார்க்கப்படுகிறது. இது அதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமாரை 3 வித்தியாசமான கதாபாத்திரங்களில் காட்டுகிறது. திரைப்படம் சண்டை காட்சிகள் மற்றும் அஜித்தின் ஸ்டைலான தோற்றங்களால் நிறைந்துள்ளது. சில விமர்சகர்கள் கதை சுவாரஸ்யமாக இருந்தாலும் சற்று மெதுவாக நகர்கிறது என்று குறிப்பிடுகின்றனர். வசனங்கள் வலிமையானவை என்று ஹைலைட் செய்யப்பட்டுள்ளன. திரைப்படத்தில் த்ரிஷா கிருஷ்ணன், அர்ஜுன் தாஸ் மற்றும் ஜாக்கி ஷெராஃப் ஆகியோரும் முக்கியமான வேடங்களில் நடித்துள்ளனர். அஜித்குமாரின் நடிப்பு. அஜித்குமார் காட்சியை திருடிவிட்டார் மற்றும் படத்தை அவர் தாங்கிச் செல்கிறார் என்று கூறப்படுகிறது. அவர் மிகவும் ஸ்டைலான முறையில் காட்டப்படுகிறார். திரைப்படம் அஜித்குமாரின் ஒரு வித்தியாசமான பாணியை வெளிப்படுத்துகிறது. அவரது முந்தைய வெற்றி படங்களின் குறிப்புகள் உள்ளன, அவை ரசிகர்களுக்கு பிடித்துள்ளன. கதை மற்றும் இயக்கம். கதை அஜித்குமாரின் 3 வெவ்வேறு கதாபாத்திரங்களை மையமாக கொண்டது. ஒரு நல்ல பக்கம், ஒரு எதிர்மறையான கேங்ஸ்டர் பக்கம் மற்றும் ஒரு இறுதி அசிங்கமான வடிவம். திரைப்படம் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டருடன் அஜித்குமார் தொடங்குகிறது. அவர் தனது குடும்பத்திற்காக வன்முறையை விட்டுவிட முயற்சிக்கிறார். அவரது மகன் போதைப்பொருள் வழக்கில் சிக்கி அவரை தனது பழைய வாழ்க்கைக்கு இழுக்கிறான். கரு சுவாரஸ்யமாக இருந்தாலும் சில விமர்சனங்கள் கதைக்கு ஆழம் குறைவாக இருக்கலாம் மற்றும் இது பெரும்பாலும் ரசிகர்களுக்கான விருந்தாக இருக்கலாம் என்று கூறுகின்றன. தொழில்நுட்ப அம்சங்கள். பின்னணி இசை மின்மயமாக்குகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலர் ஜிவி பிரகாஷின் இசை சில இடங்களில் நன்றாக இருந்தது, சில இடங்களில் எரிச்சலூட்டுவதாக இருந்தது என்று கண்டனர். ஒட்டுமொத்த தீர்ப்பு. திரைப்படம் வெற்றி பெற வாய்ப்புள்ளது, குறிப்பாக அஜித்குமார் ரசிகர்களிடையே. நீங்கள் அதிக ஆக்ஷன் கொண்ட ஒரு மாஸ் பொழுதுபோக்கை எதிர்பார்க்கும் ரசிகராக இருந்தால் நீங்கள் அதை ரசிக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் நீங்கள் மிகவும் வலுவான மற்றும் ஆழமான கதையை தேடுகிறீர்களானால் நீங்கள் ஏமாற்றமடையலாம். சுருக்கமாக, குட் பேட் அக்லி அஜித்குமாரின் ரசிகர்கள் விரும்பும் ஆக்ஷன் ஸ்டைல் மற்றும் அவரது முந்தைய படைப்புகளின் குறிப்புகளுடன் ஒரு படமாக விவரிக்கப்படுகிறது. இருப்பினும் சில பார்வையாளர்களுக்கு கதை ஆழம் குறைவாக இருக்கலாம்.